வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 30/7/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் அனைத்து காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க. நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட்டோட அனைத்து காய்கறி விலை தெரிஞ்சுக்கலாங்க. வீட்டில் இருந்து கொண்டு வாங்க இன்றைய விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க. மிளகாய் 15 to 17 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக பெருவெட்டு மிளகாய் 1100க்கும் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபா 900 ரூபா வரைக்கும் அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 10 to 13க்கும் செடி முருங்கை 10 to 13க்கும் மரத்துக்காய் 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப அதிகமாக தான் வருதுங்க. அடுத்ததுங்க அவரைக்காய் 20 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 800க்கும் குறைந்தபட்ச விலையாக 600க்கும் ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்கு. பாகற்காய்ங்க 17 to 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 to 18 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 300 ரூபா டாப் குவாலிட்டிங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு 180ங்க. செகண்ட் குவாலிட்டி 150. தேர்ட் குவாலிட்டி பல்லு பூண்டு 100 ரூபாய்ங்க. தக்காளிங்க 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சற்று ஒரு பாக்ஸுக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா விலை இன்றைக்கி குறைவுன்னு சொல்லாங்க. 470 ரூபா வரைக்கும் போன சாகோ காஞ்சனா உருட்டு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 400 420ங்க. பந்தல் தக்காளி வேணால் ஒரு ஸ்லைட் 450 ரூபாய்க்கு போச்சுங்க. மற்ற மதன் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 350 to 370 80க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஜென்ரலாக பொட்டிக்கு இன்றைக்கி ஒரு 50 ரூபா விலை குறைவுங்க. வரத்து அதிகங்க. கொத்தமல்லி தழை விலை குறைவுங்க. ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 8 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 to 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 300 to 400ங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ 10 ரூபாய்ங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 50 to 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி 30க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 30 to 50 ரூபா வரைக்கும். மர நெல்லிக்காய் அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும். பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளியாக இருந்தால் 100 to 130 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் 20 பாக்ஸ் 400 450க்கு விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் காய் இருந்தால் 600 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை 700 750 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. காய் பிடிச்சா இன்னும் 50 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்குறாங்க. வெண்டைக்காய் சற்று விலை உயர்வுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொரிப்பு 500 to 550க்கும். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் சிம்ரன் கத்திரி 600 to 650க்கும். பவானி 600 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் அதிகபட்ச விலையாக 600க்கும் குறைந்தபட்ச விலையாக 400 450க்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை சற்று வரத்து குறைவு. இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 50 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான நிலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்றுக்காய் இருந்தாலும் சரிங்க காய்க்காய் இருந்தாலும் சரிங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 600 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெங்காயம் விலை குறைவுங்க. 2 காய்களுமே 600 to 900ங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 25 to 35. ஒரு சில காய் எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக மட்டும் 40 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்களாமாங்க. ஆனால் நார்மல் வியாபாரம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்குங்க. நல்ல காய்
உருட்டு கலராக இருந்தால் பற்ற ஓடு பாருங்க. புரட்டாசி ஐப்பசி அலம காலத்தில் வந்து விலை ஏறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மழை நல்லா பெஞ்சால் கண்டிப்பாக விலை ஏறுங்க. பெரிய வெங்காயம் 15 ரூபாயிலிருந்து 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அரசாணிக்காய் அதிகபட்ச விலையாக 50 மூட்டை 400 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 8 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் 50 மூட்டை அதிகபட்ச விலையாக 300 to 600 ரூபாய்ங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 24 பூ பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குங்க. சராசரியாக ஒரு பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் நச்சுப்பொடி 18க்கும், மீடியம் சைஸ் 22 23க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 35 ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்ல பரவட்டாக இருந்தால் 38 40 கூட போகுதுங்க. நார்மல் ரேட் 35 ரூபாய்க்கு பரவட்டு காய். சுண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லாங்க. ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்பு காய் வந்திருந்ததுங்க. 40 கிலோ மூட்டை 300 to 400 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. வரத்துக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 400 to 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 18 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 28 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. இப்போ மிளகாய் நடவு போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல் ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாதுங்க. நார்மலாக தான் ஈல்டு வருங்க. இந்த இப்போ காய்ச்சிருக்கிற பட்டை மாட்டால் மிளகாய் வந்து ஒரு நடவோர பட்டத்தில் எதிர்பார்க்க முடியாதுங்க. வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் கம்மியான நடவு போட்டுக்குங்க. அதிகமாக நடவு போட்டிங்கன்னா ரிசல்ட் 100% தெளிவான ரிசல்ட் வந்து இருக்காதுங்க.